வெல்கம் டு லாஸ்ட் பெஞ்ச் லிசனர். இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் சாஃப்ட்வேர் ரெக்யூர்மெண்ட் அனாலிசிஸ். சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் மெத்தட்ஸ் எந்த மெத்தட் நம்ம எடுத்துக்கிட்டாலும் அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் ரெக்யூர்மெண்ட் கேதரிங் அண்ட் அனாலிசிஸாக தான் இருக்கும். ஸோ ரெக்யூர்மெண்ட் அனாலிசிஸ் அப்படின்றது ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட் டாபிக் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில். ஸோ இந்த டாப்பிக்கில் நாம் இன்றைக்கி இங்கே என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் வாட் இஸ் ரெக்யூர்மெண்ட் அப்படின்றத பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வாட் இஸ் ரெக்யூர்மெண்ட் அனாலிசிஸ் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் ரெக்யூர்மெண்ட் அனாலிசிஸ் ப்ராசஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் ரெக்யூர்மெண்ட் அனாலிசிஸ் டெக்னிக்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வாட் இஸ் ரெக்யூர்மெண்ட். இப்போது நம்ம யூசருக்கு மீட் பண்ணி யூசருக்கு ஒரு ப்ராடக்ட், அதாவது நம்மள ஒரு ப்ராஜெக்ட் வேணும் அப்படின்றத நம்மக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. யூசர் மேபி அவங்க டெக்னிக்கல் பர்சனல், அதாவது டெக்னிக்கல் நாலேஜோடு இருக்கலாம், ஆர் டெக்னிக்கல் நாலேஜ் இல்லாமல் இருக்கலாம். பட் அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத அவங்களுக்கு தெரிகிற மாதிரி நம்மளுக்கு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பில்லிங் சிஸ்டம் சாஃப்ட்வேர் அவங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா அவங்க நம்மக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, எனக்கு ஒரு பில்லிங் சிஸ்டம் சாஃப்ட்வேர் வேணும், என்கிட்ட என்னோடய ப்ராடக்டில் யூஆர் கோட் இருக்குது ஆர் என்னோடய பின்னிங் கோட் இருக்குது. ஸோ அதை ஸ்கேன் பண்ணோன்னே எனக்கு ப்ரைஸிங் அமௌண்ட்ஸ் எல்லாம் வர மாதிரி இருக்கணும். அதில் எந்தெந்த ப்ராடக்டை கேட்டகரைஸ் பண்ணுறதா இருக்கணும். இந்த மாதிரி எல்லாமே சொல்லியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மணி கொடுத்தாலும் அக்செப்ட் பண்ணுற மாதிரி, கார்டு கொடுத்தாலும் அது கூட லிங்க் பண்ணுற மாதிரி இருக்கணும். இந்த ப்ராடக்டில் எனக்கு என்னோடய ஷாப்போட நேம் வரணும், அண்ட் அவங்களோட பேலன்ஸ் எவ்வளோன்னு பிரிண்ட் பண்ணி கொடுக்கணும், டேக்ஸஸ் எவ்வளோ பிரிண்ட் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் அவங்களுக்கு தேவையானது எல்லாமே நம்மக்கிட்ட சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு தேவைப்படுற அந்த ஒரு விஷயமுமே தான் நம்ம இங்கே ரெக்யூர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா யூசரோட ஒவ்வொரு நீடும் ஒரு ரெக்யூர்மெண்ட். ஸோ நம்ம அந்த ரெக்யூர்மெண்ட்டை இன்னும் டெக்னிக்கலாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு கண்டிஷனோ இல்லை அதாவது அந்த யூசரோட அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கான கண்டிஷன் ஆர் கேப்பபிலிட்டியை தான் நம்ம இங்கே ரெக்யூர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ரெக்யூர்மெண்ட் அனாலிசிஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது யூசர் நம்மக்கிட்ட சொல்லிட்டோம். ரெக்யூர்மெண்ட்னால் இப்போ நமக்கு என்னென்னு தெரியும், யூசருக்கு என்ன தேவையோ அந்த நீடை தான் நம்ம ஒவ்வொரு ரெக்யூர்மெண்ட்டுன்னு சொல்கிறோம். ஸோ அந்த ரெக்யூர்மெண்ட்டில் என்ன அனாலிசிஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் நம்மளோட ரெக்யூர்மெண்ட் அனாலிசிஸ். இப்போ அதில் என்னெல்லாம் அனாலிசிஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு சாஃப்ட்வேரை யூசர் நம்மக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க, அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கேதர் பண்ணி நம்ம யூசர் ஸ்டோரிஸாக டாக்குமெண்ட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவங்க நிறைய லிஸ்ட் சொல்லியிருப்பாங்க. அதில் நமக்கு எதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம், எதெல்லாம் அன்வான்ட் அப்படின்றதெல்லாம் ஃபர்ஸ்ட் அனலைசிஸ் பண்ணுவோம். ஸோ அதை நம்ம நெக்ஸ்ட்டு டாக்குமெண்ட் பண்ணுவோம். ஸோ அந்த ரெக்யூர்மெண்ட் எல்லாமே தேவையான ரெக்யூர்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் கேட்டகரைஸ் பண்ணி நம்ம ஃபில்டர் பண்ணிட்டோன்னா அந்த ரெக்யூர்மெண்ட்டை நம்ம எப்படி அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்ற அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமும் என்ன அப்படின்றத பற்றி டாக்குமெண்ட் பண்ணுவாங்க. நம்மளோட சாஃப்ட்வேர் நம்மளோட மார்க்கெட்டில் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங்க் அது பர்ஃபெக்டாக இருக்கணும். ஸோ அந்த பர்ஃபெக்ஷன் ஒவ்வொரு இடத்துலையும் வரணும் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு விஷயத்தையுமே அதில் நம்மளோட இதில் அனாலிசிஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அந்த மாதிரி நமக்கு அந்த ப்ராடக்டில் என்ன தேவை இல்லைன்றதை அனாலிசிஸ் பண்ணுறது தான் ஃபர்ஸ்ட் இதில் நம்ம பண்ண போகிற ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ ரெக்யூர்மெண்ட் அனாலிசிஸ் அப்படின்றத இன்னும் சிம்பிளாக டெக்னிக்கலாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தோன்னா இது ஒரு ப்ராசஸ். அதாவது யூசரோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை பொறுத்து நம்மளோட அப்ளிகேஷன்ஸில் நம்ம எதெல்லாம் பில்ட் பண்ண போகிறோம், எதெல்லாம் மாடிஃபை பண்ண போகிறோம் அப்படின்றத ஒரு ப்ராசஸ் தான் ரெக்யூர்மெண்ட் அனாலிசிஸ் அப்படின்னு நம்ம இங்கே சொல்கிறோம். நாம் இங்கே க்ரியேட் பண்ண போகிறது சாஃப்ட்வேர் அப்படின்றதுனால இதை நம்ம சாஃப்ட்வேர் ரெக்யூர்மெண்ட் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எந்த ஒரு ரெக்யூர்மெண்ட்ஸாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் அந்த ரெக்யூர்மெண்ட்டை நம்ம அனலைஸ் பண்ணி டாக்குமெண்ட் பண்ணி அதில் வேலிடேட் பண்ணதுக்கு அப்புறமா அதை மேனேஜ் பண்ணுறது தான் பர்ஃபெக்டாக பண்ணும்போது நமக்கு ஒரு சாஃப்ட்வேராக கிடைக்கும். ஸோ ரெக்யூர்மெண்ட் அப்படின்றது ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட். அதை அனலைஸ் பண்ணுறது அதை விட ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப் எந்த ஒரு சாஃப்ட்வேர் நம்ம க்ரியேட் பண்ணாலும். அதனால தான் எந்த ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் மாடல் நம்ம சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கில் எடுத்துக்கிட்டாலும் அதோட ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ரெக்யூர்மெண்ட் கேதரிங் அண்ட் ரெக்யூர்மெண்ட் அனாலிசிஸாக இருக்கும்.
ஸோ காமனாக நம்ம பார்த்தோன்னா இப்போ நம்ம கேதர் பண்ணுற அந்த ரெக்யர்மெண்ட்ஸை எல்லாத்தையுமே 3 டைப்ஸாக நம்மளால் கிளாஸிஃபை பண்ண முடியும். பிஸ்னஸ் ரெக்யர்மெண்ட், யூசர் ரெக்யர்மெண்ட் அண்ட் சிஸ்டம் ரெக்யர்மெண்ட்ஸ் அப்படின்னு. இப்போ சிஸ்டம் ரெக்யர்மெண்ட்ஸை நம்ம டிஸ்கிரைப் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம காமனான டைப்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும், ரெக்யர்மெண்ட் டைப்ஸ் பற்றி. ஸோ பேசிக் ரெக்யர்மெண்ட் டைப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் ரெக்யர்மெண்ட் அண்ட் நான் ஃபங்க்ஷனல் ரெக்யர்மெண்ட். ஸோ ஃபங்க்ஷனல் ரெக்யர்மெண்ட்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட ப்ராடக்ட்டோட ஃபீச்சர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸை பேஸ் பண்ணி ஒரு ஸ்பெசிஃபிக் கண்டிஷன் நாம் கொடுக்கும்போது நம்மளோட சிஸ்டம் எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணி டாக்குமெண்ட் பண்ணுறது தான் ஃபங்க்ஷனல் ரெக்யர்மெண்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பில்லிங் சிஸ்டமில் நம்மளோட அதாவது ஒரு கஸ்டமர் பர்ச்சேஸ் பண்ணுற அந்த ப்ராடக்ட்டுக்கூட பின் நம்பரும் நம்ம சிஸ்டமில் ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற அந்த பின் நம்பரும் மேட்ச் ஆகணும் ஸ்கேன் பண்ணும் போது. ஸோ அது ரெண்டும் மேட்ச் ஆகுது அப்படின்னா அது கரெக்டாக இருக்கும் இல்லையா. இப்போ அன்மேட்சிங்காக இருக்குது அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன், ஸோ அது மேட்ச் ஆகுதா இல்லையா அப்படின்ற அந்த கண்டிஷனுக்கு நம்மளோட சிஸ்டம் எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படின்றதுக்கு. இப்போது மேட்ச் ஆச்சுன்னா மேட்சிங்க்கு அதோட ரேட் எவ்வளோ அப்படின்ற அந்த ப்ரைஸை நமக்கு டிஸ்பிளே பண்ண போகுது. மேட்ச் ஆகலைன்னா நாட் மேட்சிங் அப்படின்ற அந்த மெசேஜை நமக்கு டிஸ்பிளே பண்ண போகுது. ஸோ இந்த பிஹேவியர் எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் நம்மளோட ஃபங்க்ஷனல் ரெக்யர்மெண்ட். இதுவும் நம்ம டாக்குமெண்ட்டாக தான் ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ டாக்குமெண்ட்ஸில் எதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் யூசர் ஸ்டோரிஸ் அண்ட் யூஸ் கேசஸை வந்துட்டு நம்ம ஃபங்க்ஷனல் ரெக்யர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நான் ஃபங்க்ஷனல் ரெக்யர்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா எதுன்னு பார்த்தோன்னா it is also known as quality attributes. ஸோ குவாலிட்டி ஆட்ரிபியூட்ஸ்ன்னு எடுத்துக்கும் போது நம்மளோட ஜென்ரல் சாஃப்ட்வேரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறது. ஸோ ஜென்ரலாக நம்மளை ஒவ்வொரு கண்டிஷனுக்கும் இல்லாமல் ஓவராலாகவே நம்மளோட ப்ராடக்ட் எப்படி பிஹேவ் பண்ணது அப்படின்றத சொல்கிறது தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது நான் ஃபங்க்ஷனல் ரெக்யர்மெண்ட். இது பார்த்தோன்னா எதெல்லாம் அதில் வரும்னு பார்த்தீங்கன்னா அதோட யூசபிலிட்டி, லீகல், ரெகுலாரிட்டி ரெக்யர்மெண்ட்ஸ், ரிலையபிலிட்டி அண்ட் அதோட பர்ஃபார்மன்ஸ், இது எல்லாமே நான் ஃபங்க்ஷனல் ரெக்யர்மெண்ட்ஸில் இன்க்ளூட் ஆகும். நெக்ஸ்ட் ரெக்யர்மெண்ட் அனாலிசிஸ் ப்ராசஸ். நம்ம எந்த ஒரு சாஃப்ட்வேர் ரெக்யர்மெண்ட் எடுத்துக்கிட்டு அனாலிசிஸ் பண்ணாலும் நம்ம ஒரு 4 ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுவோம். இது 4 ஸ்டெப்ஸ் ஆர் ஃபேஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா எலிசைட்டிங் ரெக்யர்மெண்ட். அதாவது இது நம்ம ரெக்யர்மெண்ட் கேதர் பண்ணுறதுக்கான ப்ராசஸ். நம்ம ரெக்யர்மெண்ட் கேதர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம் எப்படின்னாலும் நம்ம யூஸரை கம்யூனிகேட் பண்ணிவிட்டு, அதாவது கஸ்டமர்ஸை கம்யூனிகேட் பண்ணி அவங்கக்கிட்ட இருந்து தான் ரெக்யர்மெண்ட்ஸை கேதர் பண்ணுவோம். ஸோ அதை ரெக்யர்மெண்ட்ஸ் கேதர் பண்ணுறது பார்த்தோன்னா நிறைய வேஸ் ஆஃப் ரெக்யர்மெண்ட் கேதரிங் இருக்குது, நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாமே ரெக்யர்மெண்ட் கேதரிங்கில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் அனலைசிங் ரெக்யர்மெண்ட். இப்போ அனலைசிங் நம்ம எந்த ஒரு ரெக்யர்மெண்ட் எடுத்துக்கிட்டாலும் இந்த ஸ்டெப் ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட். அதாவது அந்த ரெக்யர்மெண்ட்டோட குவாலிட்டியை நம்ம அனலைஸ் பண்ணுறது. குவாலிட்டினா நம்ம தான் அந்த ஒரு ப்ராடக்டே கம்ப்ளீட் பண்ணலாம், அப்புறம் எப்படி நம்ம ரெக்யர்மெண்ட் குவாலிட்டியை அனலைஸ் பண்ணி அதோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம யூசர்கிட்டேருந்து கேதர் பண்ண அந்த யூசர் ஸ்டோரிஸ் கம்ப்ளீட்டான ஒரு ஸ்டோரியா இல்லை கிளியராக இல்லையா. சம்டைம்ஸ் கிளியராக நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டாங்க, இன்கம்ப்ளீட்டாக இருக்கும், ஆம்பிகுவஸாக இருக்கலாம். எப்படி அந்த டைப் ஆஃப் அதோட அந்த ரெக்யர்மெண்ட்டோட குவாலிட்டி அதில் என்ன அப்படின்றத தான் நம்ம அனலைஸ் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி அனலைஸ் பண்ணால் தான் நமக்கு அன்கிளியர் ரெக்யர்மெண்ட்ஸ் ஏதாவது இருந்தது, இல்லை இன்கம்ப்ளீட் ரெக்யர்மெண்ட் இருக்குது, இல்லை ஆம்பிகுவஸ் ரெக்யர்மெண்ட் இருக்குது அப்படின்னா அதை இமீடியட்டாக நம்மளால் கிளியர் பண்ணிவிட்டு அப்போ தான் நம்மளால் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கே மூவ் ஆக முடியும். ஸோ ரெக்யர்மெண்ட்டை அனலைஸ் பண்ணுறது ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட்டான ப்ராசஸ் இங்கே ஒவ்வொரு ரெக்யர்மெண்ட்டையும் அனலைஸ் பண்ணுறது அப்படின்றது. ஸோ நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெக்யர்மெண்ட்ஸ் மாடலிங். ரெக்யர்மெண்ட்ஸ் மாடலிங் அப்படின்னு பார்த்தோன்னா யூஸ்வலாகவே நம்ம ரெக்யர்மெண்ட்டு எல்லாத்தையுமே டாக்குமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அந்த டாக்குமெண்ட்டை நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றது தான். சில பேர் என்ன பண்ணுவாங்க, யூஸ் கேசஸாக யூஸ் பண்ணி அந்த டாக்குமெண்ட் பண்ணுவாங்க. இல்லை சில பேர் யூசர் ஸ்டோரிஸாக அதை டாக்குமெண்ட் பண்ணுவாங்க. ஆர் சில பேர் நேச்சுரல் லாங்குவேஜ் டாக்குமெண்ட்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க. ஆர் சில பேர் ப்ராசஸ் ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பேஸ் பண்ணி எப்படி வேணாலும் அதை டாக்குமெண்ட் பண்ணுவாங்க. பட் எந்த ஒரு ரெக்யர்மெண்ட்டாக இருந்தாலும் அதை டாக்குமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றது ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட். அதை எப்படி டாக்குமெண்ட் பண்ண போகிறோம், அதாவது என்ன வேலை, யூஸ் கேசஸாவா இல்லை யூசர் ஸ்டோரிஸாவா இல்லை நேச்சுரல் லாங்குவேஜஸில் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோமா ஆர் ப்ராசஸ் ஸ்பெசிஃபிகேஷன்ஸை நம்ம டாக்குமெண்ட் பண்ண போகிறோமா அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணுறது தான் ரெக்யர்மெண்ட் மாடலிங் அப்படின்ற அந்த ப்ராசஸ். நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிவ்யூ அண்ட் ரெட்ரோஸ்பெக்டிவ். இந்த ப்ராசஸ் பார்த்தோன்னா நம்ம ரெக்யர்மெண்ட் கேதரிங்கோட லிங்க் ஆனது. பிகாஸ் ரெக்யர்மெண்ட் கேதர் பண்ணதையும்
இப்போ நம்ம அனலைஸ் பண்ணி இருக்கிற அந்த ரெக்யூர்மெண்ட்ஸையும் மேட்ச் பண்ணி பார்ப்போம். ஸோ அதை ரிவ்யூ பண்ணிவிட்டு அதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது இல்லை இன்னும் ஏன்னா அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னன்றது ரெக்யூர்மெண்ட் கேதரிங்கில் தான் நமக்கு இருக்கும். ஸோ அதை எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு ஃபைனலைஸ் பண்ணுறது தான் இந்த ரிவ்யூ ரெட்ரோஸ்பெக்டிவ் ப்ராசஸ் அப்படின்றது. ஸோ இந்த 4 ப்ராசஸும் எந்த ஒரு சாஃப்ட்வேரை நம்ம ரெக்யூர்மெண்ட் அனலைஸ் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த 4 ப்ராசஸையும் ஃபாலோ பண்ணுவோம். ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாம் ஓகே. நெக்ஸ்ட்டு என்ன டெக்னிக் யூஸ் பண்ணி நம்ம அனலைஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ரெக்யூர்மெண்ட் அனாலிசிஸில் என்ன மாதிரியான டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ரெக்யூர்மெண்ட் அனாலிசிஸ் டெக்னிக்ஸ் நம்ம எடுத்துக்கும் போது நம்ம ரெக்யூர்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி அனலைஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கான ப்ராசஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ ஒவ்வொரு ரெக்யூர்மெண்ட்டையும் அனலைஸ் பண்ணுறதுக்கான டெக்னிக்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா, நாம் இங்கே ஒரு 8 டெக்னிக்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு டெக்னிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் ப்ராசஸ் மாடலிங் நோட்டேஷன். அதாவது இந்த டெக்னிக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ப்ராசஸ் இம்ப்ரூவ்மெண்ட் மெத்தடாலஜியில் ரொம்பவுமே பாப்புலரான ஒரு டெக்னிக். இதில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃப்ளோ சார்ட்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இங்கேயும். ஸோ எதுக்காக இந்த பிஸ்னஸ் ப்ராசஸ், அதாவது பிபிஎம்ன்னு சொல்கிறோம், இந்த டெக்னிக்குன்னு நம்ம ஃப்ளோ சார்ட்ஸில் எப்படி ஃபாலோ பண்ணுறோமோ அந்த மாதிரி இதுக்குன்னு ஒரு ஓன் சிம்பிள்ஸ் அண்ட் எலமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம நோட்டேஷன்ஸ் எப்படி க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இந்த பிஸ்னஸ் ப்ராசஸ் மாடலிங் நோட்டேஷன் அப்படின்ற அந்த டெக்னிக். ஸோ இங்கே நோட்டேஷன்ஸை நம்ம ஃபாலோ பண்ணி நம்மளோட ப்ராசஸை எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அது பிஸ்னஸ் ஆங்கிளில் இருக்கிறதுனால இது பிஸ்னஸ் ப்ராசஸ் மாடலிங் நோட்டேஷன் டெக்னிக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு யூஎம்எல் டெக்னிக், அதாவது யூனிஃபைட் மாடலிங் லாங்குவேஜ். ஸோ இதுலேயும் நம்ம டயக்ராம்ஸ் பேசிஸில் தான் நம்மளோட டாக்குமெண்ட்டை நம்ம ஸ்பெசிஃபை பண்ண போகிறோம். அதாவது நம்மள டயக்ராம் செட் ஆஃப் டயக்ராம்ஸ் இருக்கும் யூஎம்எல்ல நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கு. அதை நம்ம எப்படி க்ரியேட் பண்ணி நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுறது, அதை விஷுவலைஸ் பண்ணுறது, அதுக்கப்புறமா அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அதை நம்ம டாக்குமெண்ட் பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே தான் இங்கே யூஎம்எல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த யூஎம்எல் டெக்னிக் எதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, நம்ம ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் சாஃப்ட்வேர்ஸை நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த யூஎம்எல் டயக்ராம்ஸ். அதாவது யூஎம்எல் டயக்ராம்ஸ் ஆர் யூஎம்எல் டெக்னிக்ஸ் அப்படின்றது ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது. ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் சாஃப்ட்வேர்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணும்போது நம்மளோட சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ப்ராசஸோட ஒர்க்கிங்கை ரொம்பவுமே ஈஸியாக்கி கொடுக்கும் இது. ஸோ யூஎம்எல் டெக்னிக்கில் நம்ம கிராஃபிக்கல் நோட்டேஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். அந்த ஒவ்வொரு கிராஃபிக்கல் நோட்டேஷன்ஸும் நம்மளோட சாஃப்ட்வேர் ப்ராஜெக்டில் அந்த டிசைன் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்றத நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும். நெக்ஸ்ட் நம்ம யூஎம்எல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளோட மெயினாக யூஎம்எல் நமக்கு எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சாஃப்ட்வேர் டிசைனோட ஆர்கிடெக்சர் எப்படி இருக்கணும் அப்படின்றத டிசைன் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற டெக்னிக் தான் யூஎம்எல் அப்படின்றது. இதுவும் ரொம்பவுமே பாப்புலரான டெக்னிக். நெக்ஸ்ட்டு டெக்னிக் ஃப்ளோ சார்ட் டெக்னிக். இது மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஃப்ளோ சார்ட் டெக்னிக் நம்ம எடுத்துக்கும் போது இது சீக்வென்ஷியல் ஃப்ளோவாக இருக்கும் அண்ட் கண்ட்ரோல் லாஜிக் இதில் யூஸ் பண்ண முடியும். செட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸை நம்ம ரிலேட் பண்ணவும் முடியும். ஸோ ஃப்ளோ சார்ட் அப்படின்றது டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ஸில் இருக்கும். அதாவது லீனியர் ஃபார்மேட்டாக இருக்கலாம், இல்லை கிராஸ் ஃபங்க்ஷனல் ஃபார்மேட்டாக இருக்கலாம், டாப் டவுன் ஃபார்மேட்டாக இருக்கலாம். ஸோ எந்த ஒரு ஃபார்மேட்டாக இருந்தாலும் அதுக்கான ஒரு ஸ்லோ சீக்வென்ஷியல் ஃப்ளோவாகட்டும், கண்ட்ரோல் லாஜிக், இது செட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே ரிலேட்டடாக ஒன்றா தான் இருக்கும் ஃப்ளோ சார்ட். ஸோ இதுலேயும் நம்ம நிறைய நோட்டேஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஃப்ளோ சார்ட் மெயினாக ஃப்ளோ சார்ட் பார்த்தோம் அப்படின்னா இது ரொம்பவுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு, ஃப்ளோ சார்ட் டெக்னிக் எப்போவுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். போத் டெக்னிக்கல் பர்சனாக இருந்தாலும் சரி, இல்லை நான் டெக்னிக்கல் டீம் மெம்பர்ஸாக இருந்தாலும் அவங்களால ஃப்ளோ சார்ட் அப்படின்றது ரொம்பவுமே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் பார்த்ததுமே. ஸோ நம்மளோட ஏதாவது ஒரு கிரிட்டிக்கல் ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது நம்மளோட ப்ராசஸில் அப்படின்னா அதை ஈஸியாக நம்ம ஷோகேஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும் ஃப்ளோ சார்ட் டெக்னிக் அப்படின்றது. நெக்ஸ்ட்டு டெக்னிக் பார்த்திங்கன்னா டேட்டா ஃப்ளோ டயக்ராம், டிஎஃப்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஷார்ட்டாக. ஸோ இந்த டெக்னிக் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோன்னா, நம்மளோட ப்ராசஸ் என்ன அப்படின்றத டெக்ஸ்ட்டாக நமக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே காம்ப்ளெக்ஸாக இருக்குது அப்படின்னா அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் டிஎஃப்டி டயக்ராம்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இதில் ஃபுல்லாகவே நம்ம விர்ச்சுவல் ரெப்ரசன்டேஷன்லேயே நம்மளோட சிஸ்டம் அண்ட் அதோட ப்ராசஸ் என்ன அப்படின்றத ஈஸியாக டிஸ்கிரைப் பண்ணிட முடியும். அதனால் டிஎஃப்டி நம்ம யூஸ் பண்ணுவோம். டேட்டா ஃப்ளோ டயக்ராம் எதை ரெப்ரசன்ட் பண்ணதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன் ஃப்ளோவை தான் நமக்கு ரெப்ரசன்ட் பண்ணும். அதாவது ஒரு ப்ராசஸ், ஒரு சிஸ்டமோட ப்ராசஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்ற அந்த இன்ஃபர்மேஷன் ஃப்ளோவை ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் டேட்டா ஃப்ளோ டயக்ராம்.
ஸோ இதில் வந்து நம்ம வேரியஸ் என்டிட்டி அண்ட் ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாமே இதில் ஃபாலோ பண்ணுவோம். இது எல்லாமே ஸ்டாண்டர்டைஸ் நோட்டேஷன்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறதுனால நமக்கு விஷுவலைஸ் பண்ணிக்கும் போதே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஈஸியாக நம்மளால் ஐடென்டிஃபை பண்ணி நம்மளோட ஹோல் டயக்ராம் அண்ட் ப்ராசஸையே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிடவும் முடியும். ஸோ மெயினாக பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஷார்ட் கம்மிங்ஸ் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறது அண்ட் ரொம்பவுமே கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ஸ் இருக்குது, இல்லை ரீயூஸ் பண்ணிக்கிறது ஒரு சொல்யூஷன்ஸை வந்துட்டு இப்போது ஏதாவது காமன் சொல்யூஷன் இருக்கும், அது 2 ப்ராப்ளம்க்கும் நம்ம யூஸ் பண்ண முடியும்னா அதை வந்துட்டு ஃப்ளோ சார்ட்லாம் நம்ம யூஸ் பண்ணணும்னா அந்த ரிலேஷன்ஷிப்பில் நம்ம மேப் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப லாங் ப்ராசஸ் மாதிரி தெரியும். பட் டேட்டா ஃப்ளோ டயக்ராம்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஷார்ட் கம்மிங் ரிலேஷன்ஷிப்ஸோடு நம்மளால் சொல்லிட முடியும். ஏன்னா நம்ம ரீபர்ஸ் சொல்யூஷன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த டைமில் வந்துட்டு ஒரு சேம் சொல்யூஷன்ஸையே நம்ம ஈஸியாக ரிலேட் பண்ணிக்க முடியும். அகைன் அண்ட் அகைன் நம்ம வந்து டிஸ்கிரைப் பண்ணாமல் ஒன்ஸ் டிஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதை மற்றது கூட நம்ம வந்து லிங்க் பண்ணி அதாவது ரிலேட் பண்ணி சொல்லிட முடியும். ஸோ அதனால் டேட்டா ஃப்ளோ டயக்ராம் அப்படின்றது ரொம்பவுமே காம்ப்ளெக்ஸான ப்ராசஸ் இருக்குன்னா அதில் மெயினாக யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் டெக்னிக் ரோல் ஆக்டிவிட்டி டயக்ராம்ஸ், ரேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரேட் அப்படின்றது எதுக்காகன்னு பார்த்தோன்னா ரோல் ஆக்டிவிட்டி டயக்ராம்ஸ், அதாவது நம்ம ஒரு ப்ராஜெக்டில் நமக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு ரோல் இருக்கும் இல்லையா, அந்த ரோல்ஸை எல்லாத்தையும் டிஸ்கிரைப் பண்ணுறது தான். அந்த ஒவ்வொரு ரோலுக்கும் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்குது அப்படின்றத டயக்ராமேட்டிக்காக ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் ரோல் ஆக்டிவிட்டி டயக்ராம். ஸோ இது வந்து ஆர்கனைசேஷனோட ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி சேஞ்ச் ஆகும், ஒரு ஆர்கனைசேஷனுக்கும் இன்னொரு ஆர்கனைசேஷன்ஸுக்கும். பட் ரோல்ஸ் அப்படின்றது நம்ம குரூப் பண்ணுறதுக்கு அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படின்றத எல்லாத்தையும் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் வந்து எப்பயுமே அவங்களோட ஒவ்வொரு ரோலுக்கும், இப்போ ப்ரோக்ராமர்னால் அவங்களுக்கு ப்ரோக்ராம் பண்ணுறது, டிசைனர்னால் நம்மளோட ப்ராடக்ட் எப்படி இருக்குன்றதை டிசைன் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் அப்படின்றது சேமாக தான் இருக்கும். பட் ரோல்ஸ் வந்து ஒவ்வொரு டீம் மெம்பர்ஸை பொறுத்து ஒவ்வொரு ஆர்கனைசேஷன்ஸை பொறுத்து டிஃபர் ஆகலாம். ஸோ அவங்களோட ரோல்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் ரேட் டெக்னிக். நெக்ஸ்ட் டெக்னிக் பார்த்தீங்கன்னா ஜாண்ட் சார்ட்ஸ். இப்போ நம்மளோட ப்ராடக்டில் ஒரு பிளானிங் இருக்கும், அதை நம்ம எப்போ கம்ப்ளீட் பண்ணணும், ஒரு டாஸ்க் இருக்குது, அதாவது எந்த ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டாலும் அந்த ஃபங்க்ஷனை எப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம், அந்த டாஸ்க்கை எப்போ கம்ப்ளீட் பண்ணுவோம் அப்படின்ற அந்த டைம் லைனோட நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுற அந்த சார்ட்டை தான் நம்ம இங்கே ஜாண்ட் சார்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதுவுமே ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட்டான டெக்னிக்ஸ். ஏன்னா அதை நம்ம எப்போயுமே நம்மளோட ஒர்க்கை ஷெடியூல் பண்ணும்போது தான் அந்த டைமிங்குள்ளே அந்த டைம் பீரியட்குள்ளே நம்ம ஈஸியாக, அதாவது ரொம்பவுமே ஃபாஸ்ட்டாக வந்து நம்மளோட ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணுவோம். டெவலப்மெண்ட் ப்ராசஸாக இருக்கட்டும், மற்ற எந்த ப்ராசஸாக இருந்தாலும் ஒரு டைம் லிமிட் இருந்தால் தான் நம்மளால் சீக்கிரமே அதை கம்ப்ளீட் பண்ண முடியும், பர்ஃபெக்டாகவும் கம்ப்ளீட் பண்ண முடியும். நம்ம ஒரு யூஸர் வந்து நம்மக்கிட்ட சொல்லியிருப்பாங்க அவங்க ப்ராடக்ட் அவங்களுக்கு எவ்வளோ நாளுக்குள்ளே வேணும் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, ஸோ அவங்க ப்ராடக்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 3 மந்த்க்குள்ளே அப்படின்னு நம்மக்கிட்ட கேட்குறாங்க அப்படின்னா இந்த 3 மந்த்க்குள்ளே நம்மளோட ப்ராடக்டை ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணி இருக்கணும் அவங்களுக்கு டெலிவர் பண்ண போகிற அந்த ப்ராடக்ட். ஸோ அந்த ப்ராடக்டை நம்ம டெலிவர் பண்ணணுன்னா நம்மளோட ஒவ்வொரு ப்ராசஸும் ஒவ்வொரு டைம் லிமிட்டுக்குள்ளே நம்ம கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். ஸோ அந்த மாதிரியான அந்த ஷெடியூலிங் டைம், ஒவ்வொரு ப்ராசஸ்க்கான அந்த ஷெடியூல்டு டைம் லைன்ஸை வந்துட்டு விஷுவலைஸ்டாக கொண்டுட்டு வர அந்த சார்ட்டை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா ஜாண்ட் சார்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த சார்ட் வந்து ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்மளோட ப்ராஜெக்டை அந்த டில் டேட்குள்ளே கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான ஷெடியூலிங் ப்ராசஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக கொண்டுட்டு வர்றதுக்கு இந்த சார்ட் வந்து ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நமக்கு ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் டேட் தெரிஞ்சால் தான் அந்த டாஸ்கில் நமக்கு பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். ஸோ ஜாண்ட் சார்ட்ன்றது பார்த்திங்கன்னா டைம் லைன்ஸை நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான ஒரு சார்ட் தான். இப்போ நெக்ஸ்ட் டெக்னிக் என்னென்னு பார்த்தோன்னா ஐடெஃப், இன்டகிரேட்டட் டெஃபினேஷன் ஃபார் ஃபங்க்ஷன் மாடலிங். அதாவது என்னென்னு பார்த்திங்கன்னா இது ஒரு ப்ளூ பிரிண்ட் டெக்னிக்னு கூட சொல்லலாம். பிகாஸ் நம்மளோட ஆர்கனைசேஷன்ஸோட சிஸ்டம்ஸை நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இப்போது நம்மளோட ப்ராசஸ் எதுவாக இருந்தாலும் அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அந்த ஃபங்க்ஷனோட சைல்டு இருக்கலாம், அந்த ஃபங்க்ஷனுக்கு சில சைல்டு ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கலாம், அந்த ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாத்தையுமே ஒரு பாக்ஸ்குள்ளே கொண்டுட்டு வர்றது. ஸோ அது எல்லாத்தையுமே ஒரு சின்ன இதில் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இந்த ஐடெஃப் அப்படின்ற அந்த டெக்னிக். நெக்ஸ்ட் டெக்னிக் பார்த்திங்கன்னா கேப் அனாலிசிஸ் டெக்னிக் எதுக்காகன்னு பார்த்தோன்னா கேப் அனாலிசிஸ் டெக்னிக்கை நம்ம என்னென்னலாம் சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னா நீட் அனாலிசிஸ் டெக்னிக், நீட் அசஸ்மெண்ட் டெக்னிக்ஸ் ஆர் நீட் கேப் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கேப் அனாலிசிஸ் டெக்னிக் மெயினாக என்னன்னு பார்த்தோன்னா
இப்போ நம்மளோட ஒரு ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணும்போதும் நமக்கு வந்துட்டு ஒரு ப்ரெசன்ட் ஸ்டேட் என்னன்றது இருக்கும், அதோட டார்கெட் ஸ்டேட் என்ன அப்படின்றது இருக்கும். ரெண்டுத்தையும் அச்சீவ் பண்ணியிருக்கோமா இல்லையா அப்படின்றத அந்த அனலைஸ் பண்ணி பார்க்குற அந்த டெக்னிக் தான் கேப் அனாலிசிஸ் டெக்னிக் அப்படின்றது. இதுவுமே ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. பிஸ்னஸ் ரெக்யர்மெண்ட்டில் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுற டெக்னிக் அப்படின்னா இது கேப் அனாலிசிஸ் டெக்னிக் தான். ஸோ இதில் இருக்கிற ஒவ்வொரு டெக்னிக்குமே ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட்டான டெக்னிக். ஸோ இது எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணி இது எல்லாத்தையுமே நம்ம அப்ளை பண்ணி ஒவ்வொரு ரெக்யர்மெண்ட்டையும் அனலைசிஸ் பண்ணுறது தான் சாஃப்ட்வேர் ரெக்யர்மெண்ட் அனாலிசிஸ் அப்படின்றது. எந்த ஒரு சாஃப்ட்வேரை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுக்கணும் அப்படின்னாலும் அந்த சாஃப்ட்வேரை பர்ஃபெக்டாக கொடுக்கணும் அப்படின்னா அதை அனலைஸ் பண்ணுறது அப்படின்றது ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இந்த சாஃப்ட்வேர் ரெக்யர்மெண்ட் அனாலிசிஸ் டாபிக் அப்படின்றது. இது எந்த ஒரு சாஃப்ட்வேராக இருந்தாலும் அந்த சாஃப்ட்வேர் ரொம்பவுமே பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னா அது பர்ஃபெக்டாக பர்ஃபார்ம் பண்ணுறது பேஸ் பண்ணி தான் அதோட குவாலிட்டியை நம்மளால் டிசைட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரியான குவாலிட்டியான சாஃப்ட்வேர் நம்ம டெலிவர் பண்ணணும்னா நம்ம யூஸ் பண்ண போகிற அந்த ஒவ்வொரு ரெக்யர்மெண்ட் அண்ட் அதோட சொல்யூஷன்ஸ்லாம் என்ன அப்படின்றத அனலைஸ் பண்ணுறது அப்படின்றது ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட். அது எந்த ஒரு டெவலப்மெண்ட்டாக இருந்தாலும் சரி தான். ஸோ இங்கே சாஃப்ட்வேர்ன்றதுனால எந்த ஒரு சாஃப்ட்வேர் எடுத்துக்கிட்டாலும் இந்த ரெக்யர்மெண்ட் அனாலிசிஸ் அப்படின்றது ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக். இந்த டாப்பிக்கில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மாதிரி இதோட நோட்ஸ் அவைலபிளாக இருக்குது, அதோட லிங்க் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இது மாதிரி இன்னும் டாபிக்ஸ் எல்லாம் அதோட அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.